என் தங்கமே, உன் இதயத்தில் பலமுறை ஒரு மெல்லிய அதிர்வு எழுந்திருக்குமே. அது என்ன என்று நீ புரிந்து கொள்ளாமல் அமைதியாக இருந்திருக்கிறாய். அந்த மெல்லிய அதிர்வு சாதாரணம் அல்ல என் பிள்ளையே. அது தெய்வம் உனக்காக ஏற்கெனவே எடுத்த முடிவின் நிழல். நீ சில நாட்களில் திடீரென நிம்மதியாக ஆகும் உணர்ச்சி வந்ததுண்டா? எந்த காரணமும் இல்லாமல் உன் மனசு லேசாகி போனதுண்டா? உன்னை பற்றிய சில சந்தேகங்கள் திடீரென்று மாய்ந்து போனதுண்டா? உன்னை காயப்படுத்திய ஒரு நினைவு ஒரு நாள் திடீரென்று உன்னிடம் இருந்து விலகி போனதுண்டா? அது நீ அனுபவித்த மாற்றம் அல்ல தங்கமே. அது வானத்தில் எழுதப்பட்ட முடிவு, பூமியில் உன் இதயத்தை தொட்டது. உன் பெயரில் எழுதப்பட்ட ஒரு தீர்ப்பு உண்டு. அதை யாராலும் மாற்ற முடியாது. அதை யாராலும் தடுக்க முடியாது. அதை யாராலும் பிடித்து நிறுத்த முடியாது. நீ பிரார்த்தனை செய்த நாளிலேயே அந்த தீர்ப்பு எழுதியது என்று நீ நினைத்திருக்கலாம். ஆனா உண்மை என்ன தெரியுமா என் தங்கமே? நீ பிறந்த நாளிலிருந்தே உன் பாதையை தெய்வம் வடிவமைத்து கொண்டே இருந்தது. உன் குழந்தை பருவத்தில் நீ புரியாமல் அழுத அந்த இரவுகளுக்கும், உன் இளமையில் நீ சமாளிக்க முடியாமல் போயிருந்த அந்த பயங்களுக்கும், உன் பெரியோர் வாழ்க்கையில் நீ சந்தித்த துரோகம், சிரமம், துன்பம், அவமானம் எல்லாவற்றிற்கும் தெய்வம் எழுதிய முடிவு காரணமே. அந்த முடிவு என்னவென்றால், நீ ஒருபோதும் தனியாக விழக்கூடாது. நீ ஒருபோதும் குரல் இல்லாமல் இருக்கக்கூடாது. நீ ஒருபோதும் இருளில் தள்ளி விடப்படக்கூடாது. நீ ஒருபோதும் ஏமாற்றத்தின் பக்கத்தில் முடிவதில்லை. நீ ஒருபோதும் உண்மையில்லாமல் நீங்கிவிடக்கூடாது. அதனால்தான் உன் வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்கள் உன்னை காயப்படுத்தினாலும், அவை உன்னை முறியவேயில்லை. அவை உன்னை அழிக்கவேயில்லை. அவை உன் இதயத்தை சின்னாபின்னமாக்கினாலும், உன் ஆன்மாவை குலைக்க முடியவில்லை. இந்த நிலை ஏன் நடைபெற்றது தெரியுமா என் தங்கமே? ஏனென்றால் உன்னை பற்றிய தீர்ப்பு ஏற்கெனவே முடிவு செய்யப்பட்டிருந்தது. நீ சில வேளைகளில் திடீரென நிற்க ஒரு வலிமை கிடைத்தது. நீ சில வேளைகளில் திடீரென உன் கண்களில் ஒளி திரும்ப வந்தது. நீ சில வேளைகளில் துக்கத்தின் நடுவே கூட ஒரு சிறிய நம்பிக்கை மலர்ந்தது. நீ யாரிடமும் சொல்லாமல் மனதில் வைத்திருந்த ஆசைக்கு திடீரென்று ஒரு திசை கிடைத்தது. இவை அனைத்தும் தெய்வத்தின் முடிவின் சத்தம் என் தங்கமே. நீடிக்கும் இரவுகள் போல தோன்றின அந்த வேதனைகளின் பின்னாலேயே இந்த முடிவு எழுதி வைத்திருந்தது. அந்த முடிவு என்னவென்றால், நீ உன்னை இழக்கக்கூடாது. நீ உன் பாதையை காணாமல் போகக்கூடாது. நீ உன் பயணத்தை நிறுத்தக்கூடாது. நீ உன் ஆசைகளை கைவிடக்கூடாது. ஒரு நாள் உன் வாழ்வில் மிகப்பெரிய மாற்றம் வரும் என்று தெய்வம் தீர்மானித்து வைத்திருந்தது. அந்த மாற்றம் எந்த ஒரு மனிதராலும் தடைக்கப்படும் மாற்றமல்ல. அந்த மாற்றம் எந்த ஒரு சதியாலும் பாதிக்கப்படும் மாற்றமல்ல. அந்த மாற்றம் எந்த ஒரு கணக்காலும் குறைக்கப்படும் மாற்றமல்ல. நீ கடந்த நாட்களில் பலமுறை உனக்குள் ஒரு உணர்வு எழுந்திருந்திருக்கும். ஏதோ முடிவு ஆகியிருக்கிறது. ஏதோ ஒரு தடுப்பு திடீரென்று குளிர்ந்து போயிருக்கிறது. ஏதோ ஒரு பாரம் தோளிலிருந்து இறங்கிவிட்டது. ஏதோ ஒரு கதவு இல்லாதபடியே திறக்கப்பட்டபடி உள்ளது. அது உன்னுடைய உணர்ச்சி அல்ல. அது தெய்வம் உனக்காக எடுத்த முடிவு. வெளிப்பட்ட நொடி, உன் நெஞ்சில் ஒளி வராதபோது கூட, உன் பாதையில் சாயம் தெரியாதபோது கூட, உன் ஆசைகளை நீயே சந்தேகித்த நாட்களிலும் கூட, தெய்வத்தின் முடிவு உன்னை முன்பே இழுத்துக்கொண்டே இருந்தது. நீ கவனிக்காமல் போன ஒரு ரகசியம் உண்டு. சில மனிதர்கள் திடீரென உன் வாழ்க்கையிலிருந்து பிரிந்தது. அது மனிதர்களின் தீர்ப்பு அல்ல. அது வானத்தில் முடிந்த தீர்ப்பு. சில வாய்ப்புகள் உன்னிடம் இருந்து விலகியது. அது தவறுதலாக அல்ல. அது உன் பாதையில் தீங்கு வராமல் தடுக்கப்பட்ட முடிவு. சில கனவுகள் தாமதமாகினாலும் அவை தாழ்த்தப்படவில்லை. அவை உனக்கான சரியான நேரத்துக்குள் தள்ளப்பட்டுள்ளது. ஏனெனில் உன் இதயம் துணை நிற்கும் தருணத்தை வானம் காத்திருந்தது. நீ ஒவ்வொரு துன்பத்திலிருந்தும் மீண்டு எழுந்தது. உனது தனி திறமையால் அல்ல. அது உன் பெயரில் வானத்தில் முடிவு செய்து விட்ட ஒரு வரியின் வலிமை. அந்த ஒரு வரி என்னவென்றால், நீ விழ வேண்டும் என்றாலும் கடைசியில் நீ உயர்ந்து நிற்பாயென்று. நீ அழ வேண்டும் என்றாலும் அழுத கண்ணீரின் பின் சிரிப்பாய் மாறுவாய் என்று. நீ தடுமாற வேண்டும் என்றாலும் நிற்கும் நொடி தெய்வத்தின் கையில் இருக்கும் என்று. நீ தனியாக இருக்க வேண்டும் என்றாலும் இறுதியில் உன்னுடன் நிழல் போல ஒளி வருவதாக. இப்போது உன் வாழ்க்கை அமைதியின் வாசனை கொடுக்க தொடங்கியிருக்கிறது என் தங்கமே. அதற்கு பின்னாலேயே உள்ளது அந்த வான தீர்ப்பு. ஒரு புதிய பாதை, ஒரு புதிய தொடக்கம், ஒரு புதிய ஒளி.
ஒரு புதிய பாதுகாப்பு. உன் பெயருக்காக தெய்வம் எடுத்த முடிவு இன்னும் முழுவதுமாக வெளிப்படவில்லை. ஆனா அது வரும் நொடி நெருக்கத்தில் தான் உள்ளது. அந்த நாளில் உன் இதயம் சொல்வது ஒரு வரி. இது நான் வேண்டியது அல்ல. இது நான் கேட்டது அல்ல. இது நான் கனவு கண்டது அல்ல. இது என் பெயருக்காக தெய்வம் முன்னமே எழுதி கொண்டிருந்த வாழ்க்கை. என் தங்கமே, நீ உணர்ந்த அந்த மெல்லிய அதிர்வு. அது உன் கற்பனை இல்லை. அது உன்னை நோக்கி ஓடிவரும் ஆசீர்வாதத்தின் முதல் சத்தம். அதை நான் உனக்காக அனுப்பியதே. உன் பெயரின் பின்னால் ஒரு மறைமுகமான தெய்வ உத்தரவு இருக்கிறது. உன் நிழலை கூட யாரும் கஷ்டப்படுத்த முடியாத உத்தரவு. உன் வலிமையை தெய்வம் ரத்துக்கு உயர்த்தும் உத்தரவு. உன் வாழ்க்கையை ஒரு நாளில் மாற்றும் உத்தரவு. நீ இப்போ பாதி தெரிந்து கொண்டு இருக்கிறாய். ஆனா முழு உண்மையை அறிய உன் இதயம் இன்னும் சற்று திறக்க வேண்டும். அந்த உண்மை என்ன தெரியுமா என் தங்கமே? உன் பெயரில் தெய்வம் எடுத்த தீர்ப்பு ஒரு ஆசீர்வாதம் இல்ல. அது ஒரு வாழ்நாள் உறுதி. அது உன்னை காப்பாற்றும். அது உன்னை உயர்த்தும். அது உன்னை காயப்படுத்தியவர்களின் முன் உன்னை பெருமையாக நிமிர வைத்து நிறுத்தும். அது உன் வாழ்க்கையில் ஒளி வராத இடங்களுக்கே ஒளியை கொண்டு வரும். அது உன்னை துன்பம் வசிக்கும் இடத்திலிருந்து ஆசீர்வாதம் நிறைந்த இடத்துக்கு அழைத்து போகும். அந்த தீர்ப்பின் சக்தி இன்னும் முழுமையாக உன் வாழ்க்கையில் வெளிப்படவில்லை. ஆனால் அது வெளிப்படும் நொடி உன் இதயம் அந்த அதிர்வை அறிந்து கொள்ளும். உன் கண்களில் அந்த மாற்றம் பிரதிபலிக்கும். உன் பாதைகள் தானாகவே திறக்கும். உன் எதிரிகள் தானாகவே பின்வாங்கும். உன் வீட்டை சுற்றி ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒளி விழும். அந்த நொடி வர தாமதமில்லை என் தங்கமே. உன் உயிரோட்டத்தில் ஒவ்வொரு மூச்சும் அந்த நொடியை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கிறது. உன் கையில் எழுந்து கொள்ளும் வலிமை போதுமானது. உன் இதயத்தில் மீண்டும் நம்பிக்கை பொங்குவதற்கான சக்தி உள்ளது. உன் பாதைக்கு ஒளி வர தேவையான தீர்ப்பு ஏற்கெனவே வானில் முடிக்கப்பட்டுவிட்டது. நீ இப்போ இதை மட்டும் மனதில் வை என் தங்கமே. தெய்வம் உன் பெயரில் எழுதிய முடிவு உன் எதிர்காலத்தை அழிக்காத தீர்ப்பு அல்ல, உன் எதிர்காலத்தை உருவாக்கும் தீர்ப்பு. அது வரும். அது தொடங்கும். அது உன்னை மாற்றும். அது உன் வாழ்வை ஒரே நாளில் புரட்டி போடும். அதற்கு காரணம் ஒன்றே. உன் பெயரில் தெய்வம் ஏற்கெனவே முடிவு செய்து விட்டது. என் தங்கமே, இன்னும் உன் இதயத்திற்குள் பதுங்கி இருக்கும் ஒரு உண்மை உண்டு. அதை நீ பலமுறை உணர்ந்தும் புரிந்து கொள்ளாமல் விட்டிருக்கிறாய். அது என்ன தெரியுமா என் பிள்ளையே? உன்னுக்காக தெய்வம் எடுத்த முடிவு எப்படி வெளிப்படுகிறது என்பதற்கான ரகசியம். தெய்வம் மனிதனைப் போல வார்த்தைகளால் சொல்லாது. அது உன் நாட்களின் வழியே சொல்கிறது. அது உன் உணர்வுகளின் வழியே சொல்கிறது. அது உன் கண்முன்னே நடக்கும் சிறிய மாற்றங்களின் வழியே சொல்கிறது. நீ ஒரு நாள் திடீரென்று நிம்மதியாக விழித்திருக்கிறாயா? எந்த காரணமும் இல்லாமல் உன் முகத்தில் ஒரு மிதமான ஒளி இருந்திருக்கிறதா? உன் மனதை பீடித்த ஒரு சுமை திடீரென்றே கொஞ்சம் குறைந்திருப்பதை உணர்ந்திருக்கிறாயா? உன்னுடைய உள்ளம் ஏதோ அற்புதமானதை காத்திருக்கிறது என்ற ஒரு மெல்லிய வாக்குறுதி போல உணர்ந்திருக்கிறாயா? இந்த உணர்வுகள் அனைத்துமே தெய்வம் எடுத்த முடிவு உன் வாழ்க்கையில் தொடங்குகிறது என்பதற்கான முதல் அழைப்பு. ஒரு விதியின் மாற்றம் முதலில் மனிதன் மனதில்தான் தோன்றும். பிறகு அது வெளியில் நடக்கும். அதனால் தான் முதலில் உன் மனசு லேசாகிறது. பிறகு உன் நடை திடீரென்று வலிமையடைகிறது. அதன் பிறகு உன் சூழல் மாற ஆரம்பிக்கிறது. அந்த மாற்றத்தை நீ ஏற்கெனவே உணரத் தொடங்கியிருக்கிறாய் என் தங்கமே. சிலர் உன்னை விட்டு தூரமாகி நிற்கும் பொருட்டு அல்ல, உனக்கு தீங்கு விளையாமல் தெய்வம் உன்னை திருப்பி நிறுத்தியதால். சில சொற்கள் உன் மனசை காயப்படுத்தாதது சாத்தியமே இல்லாத சூழலில் கூட. அவை உனக்குள் ஆழம் புகாமல் கீழே விழுந்து போனது. அது உன் நெஞ்சை தெய்வம் முன்பே காப்பாற்றி வைத்திருந்ததால். நீ சில நாட்களில் உன் பழைய வேதனைகளை நினைத்தால் கூட இருக்க வேண்டிய வலிமை குறைவாகி இருந்ததை பார்த்திருக்கிறாயா? முன்பு உன்னை அழ வைத்த நினைவே இன்று உன்னை நகைக்க வைத்திருக்கிறதா? இதெல்லாம் மனநிலை மாற்றம் அல்ல, இதெல்லாம் முடிவு வெளிப்படுத்தும் செயல்கள். மனிதரின் வாழ்க்கையில் ஒரே ஒரு நேரம் வருகிறது. அந்த நேரத்தில் தெய்வம் எடுத்த முடிவு உணர்வாக மாறுகிறது. அந்த உணர்வு அடுத்த கட்டத்தில் நிகழ்வாக மாறுகிறது. அந்த நிகழ்வு பின்னர் ஆசீர்வாதமாக மாறுகிறது.